ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைக்கீரை கடைகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரைக்கீரை இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. 3-4 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குக்கருக்கு மாற்றிக்கிறலாம். குக்கருக்கு மாற்றிட்டுங்க, குக்கருக்கு எல்லா கீரையும் மாற்றி வச்சுட்டு இதுக்கு நமக்கு என்னென்ன வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஆனியன் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் தான் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து பூண்டு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி வச்சுருக்கேன். நீங்கள் க்ரீன் சில்லி கூட சேர்த்துக்கோங்க, எங்கள் வீட்டில் இல்லை அதனால் அதை சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் மஞ்சள்தூள் கூட சேர்த்துக்கோங்க, நான் வந்து மஞ்சள்தூள் சேர்க்கல. இப்போ வந்து இதை மூடி விட்டுறலாம். மூடி விசில் போட்டு வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், விசிலில் ஹேர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கீரையை வந்துட்டு மண் சட்டிக்கு மாற்றிக்கலாம். மண் சட்டிக்கு மாற்றி நல்லா இதை கடைஞ்சிருக்கலாம். மிக்சியில் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. நம்ம அதனால் மண் சட்டியில் கடைஞ்சோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதும் கூட, ஹெல்த்தியும். அதனால நம்ம கடைஞ்சிடலாம். கடைஞ்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றி நான் சுடு தண்ணியில் புளி ஊற வச்சு வச்சுன்னா அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு எண்ணெய் சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன். வரமிளகாய் கூட போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.